தமிழ் கடவுள் முருகன் என்றே கூறுவார்கள். முதலில் முருகன் என்பது கடவுளே இல்லை, அது ஒரு பிண்ட தத்துவம் என்கின்றார் வள்ளலார். மேலும் முருகனின் வரலாற்றை கூறும் கந்தபுராணம் என்ற நூல் சமஸ்கிருத மொழியில் வியாச முனிவரால் எழுதப்பட்ட ஸ்கந்த புராணத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதே ஆகும். வியாச முனிவரின் ஸ்கந்த புராணத்தை தான் 12ஆம் நூற்றாண்டில் கச்சியப்ப சிவாசாரியார் என்பவர் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். வியாச முனிவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ஸ்கந்த புராணத்தில் வரும் கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு முருகனுக்கு 6 படை வீடுகள் அமைத்து பழக்கத்தில் வரவைத்துள்ளார்கள். பல்லாயிரம் வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மையை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார் வள்ளலார். எனவே உண்மை ஆண்டவரை மறைக்கும் வண்ணம் எழுதிய கற்பனை புராண கதைகளும் சமயங்களும் முருகனை பற்றிய அதிர்ச்சி அளிக்க வைக்கும் திடுக்கிடும் உண்மை தகவல்களும் சுத்த சன்மார்க்கம் துலங்கும் காலத்தில் விரைவில் வெளிப்படப் போகிறது.